ஹாய், இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 துண்டு பிரிஞ்சி இலை, அடுத்ததாக 2 கிராம்பு, அது கூடவே 4 பச்சை மிளகாவை நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் 50 பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 50 தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் தக்காளி வேகிறதுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசால் வாடை எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நாம் கிழங்கு சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதை நாம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை நாம் ஓப்பன் பண்ணிடலாம். நான் கரெக்டாக 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் முன்னாடியே சேர்த்துடுறத விட இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும் போது அது குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த மசால் வாடை எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சில கிழங்க மட்டும் அந்த கரண்டியை வச்சு நல்லா அதை நசுக்கி விட்டுட்டே இருங்க. அப்போ அந்த குழம்பு இன்னும் நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அதோட இது சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.